ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய சாங் பார்க்க போகிறோம். பாருங்கள், மை ரோபோ. பாருங்கள், ஐ ஹாவ் அ ரோபோட், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். சரிங்களா? எங்கிட்ட ஒரு ரோபோட் இருக்குது. அது எப்படி இருக்குது? பிக்காக, பெருசாக இருக்குது, அண்ட் ஸ்ட்ராங்காக, வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வாட்ச் நவ் ஹவு இட் வாக்ஸ் அலாங். பாருங்கள், அது எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு பாருங்கள். வித் அ நைஸ் ரைமிங் சாங். அது நடக்கும்போது ஒரு சாங் கேட்குது, ஒரு ரைமிங் சாங் கேட்குது. அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் அ ரோபோட், ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால். என்னோட ரோபோட் வந்து எப்படி இருக்குது? ஸ்மார்ட்டாக இருக்குது, டாலாக இருக்குது, உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வாட்ச் நவ் ஹவ் இட் வெல்கம்ஸ் ஆல் வித் அ நைஸ் க்ரீட்டிங் கால். அது வந்து என்ன செய்யுது? எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. எப்படி வெல்கம் பண்ணுது? ஒரு சாங் வரல, சரிங்களா? நைஸ் க்ரீட்டிங், ஒரு சாங் வச்சு அழகாக எல்லாரையும் வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இட் ஹேஸ் வீல்ஸ், கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதோட வீல்ஸ் வந்து எப்படி இருக்குது? முன்னாடி போகுது, பின்னாடி வருமா? முன்னாடி பின்னாடி போகும் அப்படின்னு சொல்கிறோம். வாட்ச் நவ் ஹவ் இட் கீப்ஸ் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். பாருங்கள், அது என்ன செய்யுது? சாக்னது பை, கோணி பை சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்கை அது எப்படி தூக்கி வைக்குது? ஒவ்வொரு லிட்டில் ரேக்லையும் எப்படி அழகாக வைக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பாருங்க, நெவர் இட் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட். இது என்ன செய்யுது? எப்போவுமே சாப்பாடு சாப்பிடாது, ரெஸ்ட்டும் எடுக்காது, சரிங்களா? வாட்ச் நவ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட் வித் ஆல் சேம் செட். இது என்ன பண்ணுது? எப்போவுமே ஃபுட்டு எடுத்துக்கிறாது, ரெஸ்ட்டும் எடுக்காது. அப்போது எப்படி வேலை பார்க்குது பாரு, நல்ல பெஸ்ட்டாக, எவ்வளோ அதால் நல்ல சிறப்பாக அது செய்ய முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அது வேலை பார்க்கும். அதோட இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க, சரியா? சேம் ஜஸ்ட், எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டோட நல்ல அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரோபோட்டை பற்றி இந்த பாடல் இருக்குது. பாருங்கள், ரோபோட் பாருங்கள், இதுதான் அந்த பையனோட ரோபோட். அந்த ரோபோட்டை பற்றி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் பார்க்கலாம். க்ளாசரி, இதில் ஸ்ட்ராங், பவர்ஃபுல். ஸ்ட்ராங்னா என்ன அர்த்தம்? நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு. வாட்ச்னா என்னது? லுக் அட், அதாவது பார்க்குறது, அல்லது அப்சர்வ் அட்டென்டிவ்லி, கவனமாக பார்க்குறது, சரிங்களா? வாட்ச் பண்ணுறதுனா கவனமாக பாரு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். ஸ்மார்ட்னா ஃபேஷனபிள். அடுத்து ரேக்னா செல்ஃப் ஆர் ஸ்டாண்டு. செட்னது கிரேட் இன்ட்ரெஸ்டோட இருக்கிறது தான் செட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ் எப்பவுமே எண்ட் ஆகிறது கடைசி 2 எழுத்து இல்லைன்னா 3 எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷனில் அது முடியும், இல்லைன்னா ஆரம்பிக்கும், சரிங்களா? இதில் பாருங்கள், டால், ஆல், சாங், லாங், அலாங், சரியா? சாங், லாங், ரேக், சாக், ரெஸ்ட், பெஸ்ட். பாருங்கள், இது ரைமிங் வேர்ட்ஸு. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பாருங்கள். அடுத்து, I have a robot, big and strong. I have a robot, smart and tall. It keeps the sack in every little rack. It never takes food and rest. சரிங்களா? இது எல்லாமே அந்த போயத்தில் இருக்கக்கூடிய லைன் தான். பாருங்கப்பா. அடுத்து ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் இட் சிங்னு கேட்டிருக்காங்க. அந்த ரோபோட்ஸ் என்ன பாடுச்சு? இட் சிங்ஸ் யா ரைமிங் சாங். என்ன சாங் பாடுச்சு? ஒரு ரைமாக ஒரு சாங் பாடுச்சு. ஹவு டு த வீல்ஸ் கோ? வீல்ஸ் எப்படி போச்சு? ஃப்ரண்ட் அண்ட் பேக் போச்சு, அப்படி தானே? த வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டஸ் இட் ஒர்க்ஸ் இட் பெஸ்ட். அதோட பெஸ்ட்டாக வேலை பார்த்துச்சா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமாம், எஸ், இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட். அடுத்து பாருங்கள், ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல்? எப்படி அது எல்லாரையும் வெல்கம் பண்ணிச்சு? இட் வெல்கம்ஸ் ஆல் with a nice greeting call, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே let us know அப்படின்ற தலைப்பில் இங்கே கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், சரிங்களா? காமன் நவுன்னா என்னது? பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமன் நவுன் சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன்னா குறிப்பிட்டு ஒன்றை மட்டும் குறித்து சொல்லக்கூடியதை ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஹியர் த நேமிங் வேர்ட்ஸ் கேர்ள். இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. கேன் பி யூஸ்டு ஃபார் எனி கேர்ள்.
இந்த கேர்ள் அப்படின்றது வந்து எல்லா கேர்ள்ஸையும் குறிக்கும். சரிங்களா? எந்த கேர்ளை சொல்லும் போதும் கேர்ள்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ காமன் நவுன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது காமனா பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஊர் அப்படின்னா அது எல்லா ஊரும் தான். சிட்டி எல்லா சிட்டியும் குறிக்கும். சரிங்களா? மவுண்டன்னா எல்லா மவுண்டனையும் குறிக்கும். அனிமல்ஸ்னா எல்லா அனிமல்ஸையும் குறிக்கும். பேர்ட்ஸ்னா எல்லா பேர்ட்ஸையும் குறிக்கும் இல்லையா? இந்த மாதிரி காமனாக சொல்லக்கூடியது எல்லாமே காமன் நவுன். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ட்ரீயை சொல்கிறோம், நீம் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அது மட்டும் குறிக்குது, அது வந்து ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்போ லயன், டைகர் தனித்தனியாக அதோட பேர் சொல்லும்போது அது வந்து ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்போ பாருங்க, ஹியர் ஆர் சேம் நேமிங் வேர்ட்ஸ் that denotes the person, place and things in common. சரிங்களா? பர்சனை குறிச்சாலும் சரி, பிளேஸை குறிச்சாலும் சரி, திங்ஸை குறிச்சாலும் குறிக்கிற மாதிரி திங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாய் அப்படின்ற ஒரு பர்சனை குறிக்கிறது. பென்னு, சிட்டி, ஃப்ரூட், புக், கிங், அனிமல், பேர்டு, கேம். பாருங்க, இது எந்த இதை வேணாலும் குறிக்கும். கேம்னா எல்லா கேம்ஸும் அதுக்குள்ள வரும். பேர்ட்ஸ்னா எல்லா பேர்ட்ஸும் வரும். அனிமல்ஸ்னா எல்லா அனிமல்ஸும் வரும். கிங்னா எல்லா கிங்ஸும் வரும். புக்குனா எல்லா விதமான புக்ஸும் வரும். ஃப்ரூட்ஸ்னாலும் அப்படிதான், சிட்டினாலும் அப்படிதான். இந்த மாதிரி காமனாக குறிக்கக்கூடியது எல்லாமே காமன் நவுன்ஸ். சரிங்களா? இப்போ ப்ராப்பர் நவுன் பாருங்க. இந்த பொண்ணோட பேர் கொடுத்துருக்காங்க நேத்ரான். அப்போ நேத்ரா அப்படின்னா அவளை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி. நேத்ரான்ற பேர் இருக்கிற அவளை மட்டும் குறிக்கிறதுனால இது வந்து ப்ராப்பர் நவுன். சரிங்களா? ஹியர் த நேமிங் வேர்ட் நேத்ரா இஸ் யூஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் கேர்ள், ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். பாருங்க, here are same naming words that denotes the person and things in particulars. சரிங்களா? பர்டிகுலராக சொல்லக்கூடியது கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவா, மதுரை, சென்னை, மாலா, தமிழ், பாரி, இங்கிலீஷ். பாருங்க, இது எல்லாமே தனியாக ஒன்றை மட்டும் குறிக்கும். சிவானா அது ஒருத்தரோட பேர். மதுரை அப்படின்னா அது ஒரு சிட்டியோட பேர். சென்னையும் அப்படிதான் ஒரு இடத்த குறிக்கும். சரிங்களா? மாலானா ஒரு பொண்ணோட பேர், ஒரு கேர்ளோட நேம். தமிழ் அப்படின்னா அது ஒரு மொழி இல்லை சப்ஜெக்ட். பாரின்றதும் ஒருத்தர் குறிக்கிற பேர். இங்கிலீஷ்ன்றதும் அது மாதிரி தான். சர்க்கிள் த பிக்சர் தட் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் இன் காமன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? காமன் நவுன்னா என்ன சொன்னோம்? காமனா பொதுவான குறிக்கக்கூடியது. இடங்கள், ஊர்களை, இடங்களை, மலையை, மவுண்டன்ஸ், பிளேசஸ், அந்த மாதிரி எது பொதுவாக சொல்கிறோமோ அது எல்லாமே என்னதுப்பா? காமன் நவுன். சரிங்களா? ப்ராப்பர் நவுன்னா ஒன்றை மட்டும் குறித்து சொல்கிறது. ஒருத்தரோட பேரை சொல்லும்போது அது அவங்கள மட்டும் குறிக்கும். அது மாதிரி ஒரு ஊரோட பேரை சொல்லும்போது அது ஊரை மட்டும் சொல்லும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு மொழி, அந்த மாதிரி ஒன்றை மட்டும் குறிக்கிறது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ். சரிங்களா? பாருங்க, இதை காமன் நவுன்ஸை ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. கேர்ள்ன்றது என்னப்பா? காமன் நவுன். சரிங்களா? பூஜான்றது ஒரு பொண்ணு, அதனால இது கிடையாது. புக் காமன் நவுன். இங்கிலீஷ் கிடையாது. ட்ரீ காமன் நவுன். மேங்கோ ட்ரீ கிடையாது, ப்ராப்பர் நவுன் ஆயிரும். பாய் அப்படின்றது காமன் நவுன். சரிங்களா? பாருங்க, கேர்ள், புக், ட்ரீ, பாய். சரிங்களா? இது காமன், மிச்சம் எல்லாம் ப்ராப்பர். சர்க்கிள் த பிக்சர் that denotes person or things in particulars. சரிங்களா? ப்ராப்பர் நவுனை இதை நமக்கு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ராஜு, இது வந்து ஒருத்தரோட பேரை மட்டும் சொல்லுது, அதனால இது ஒன்றுது ப்ராப்பர் நவுன். மேங்கோ, இதுவும் ப்ராப்பர் நவுன் தான். இது டாக்டர்ன்றது எல்லா டாக்டர்களையும் குறிக்கும், அதனால இது கிடையாது. புக் கிடையாது, அனிமல் கிடையாது, சோல்ஜரும் கிடையாது. சரிங்களா? இந்த ரெண்டு மட்டும்தான் இதில் ப்ராப்பர் நவுன். கலர் த காமன் நவுன் கிரீன் அண்ட் ப்ராப்பர் நவுன் ப்ளூ கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. கிரேசின்றது ஒரு பேர். சரிங்களா? இது என்னது? ப்ராப்பர் நவுன். இது ப்ராப்பர் நவுன். அடுத்து ஃப்ரூட், இது காமன் நவுன். எர்த்து, இதுவும் என்னது? பூமியை மட்டும்தான் குறிக்கும். எர்த்து அப்படின்னா பூமியை மட்டும் தான் குறிக்கும். இது ப்ராப்பர் நவுன். சரிங்களா? ஆனியன், இது ப்ராப்பர் நவுன். அடுத்து பீகாக், இதுவும் ப்ராப்பர் நவுன் தான். ட்ரெயின்னா எல்லா ட்ரெயினையும் குறிக்கும், அதனால அது காமன் நவுன். பால் அப்படின்றது காமன் நவுன். அடுத்து வேலூர்ன்றது ப்ராப்பர் நவுன், ஒரு ஊரை குறிக்குதா, அதனால இது வந்து என்னது? ப்ராப்பர் நவுன். அடுத்து பிளானட்ன்றது காமன் நவுன். கிரேப்ஸ்ன்றது ப்ராப்பர் நவுன். எல்லாம் ப்ராப்பர் நவுனும் அது கூட ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிரேசின்றது நேமு, எர்த்து, ஆனியன், பீகாக், வேலூர், கிரேப்ஸ். சரிங்களா? இது மட்டும் என்னதுப்பா? ப்ராப்பர் நவுன். மிச்சம் எல்லாம் காமன் நவுன். ஃப்ரூட்,
அதுக்கப்புறம் ட்ரெயின், பால், பிளானட். சரிங்களா? இது காமன் நவுன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லெட் அஸ் லேர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிசன் டு த ஆடியோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்னு இந்த இதை நம்ம ஸ்கேன் பண்ணால் ஒரு ஆடியோ வரும். அதை பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒய் டிட் ஜாக்குலின் இன்வைட் சபீனா டு ஹர் ஹவுஸ். ஜாக்குலின் வந்து சபீனாவை எதுக்காக இன்வைட் பண்ணா அப்படின்னா விளையாடுறதுக்கு. சரிங்களா? டு பிளே, விளையாடுறதுக்காக. அடுத்து டிட் சபீனா கோ டு ஜாக்லின்ஸ் ஹவுஸ். போனாலா, ஜாக்லினோட ஹவுஸ் போனாலனா போகலை. சரிங்களா? நோ. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹூ ஹேஸ் த பிக் பஸ். யார்கிட்ட பெரிய பஸ் இருக்கு? ஜாக்லின். ஜாக்லின்ட்டு என்ன இருக்கு? ஒரு பெரிய பஸ் இருக்கு. அடுத்து ஹூ ஹேஸ் த ரோபோட். யார்கிட்ட ரோபோட் இருக்கு அப்படின்னா சபீனாட்ட ரோபோட் இருக்கு. சரிங்களா? அடுத்து ஹூ செட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு யார் சொன்னா? ஜாக்லின் சொல்லுவாள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். எதை பார்த்து? சபீனாவோட ரோபோட்டை பார்த்து. சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே. ஹாய் செல்லகுட்டீஸ். அடுத்து பாருங்கப்பா, லெட் அஸ் ரீட் லவுட்லி அலவுட் அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ் 3 times ஆன் யுவர் ஓன் அண்ட் கலர் எ கீ ஈச் டைம் டு ரீட். இங்கே 3 கீ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைம் நீ ரீட் பண்ண உடனே ஒரு கலர், இந்த ஒரு கீ கலர் கொடுக்கணும். 2வது ரீட் பண்ண உடனே 2வது கீக்கு, 3வது ரீட் பண்ண 3 கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாருங்க. ஆன் மண்டே த ரோபோட் ஹேஸ் டு ஹெல்ப் இட்ஸ் மாஸ்டர் கெட் ரெடி. இட் வேக்ஸ் அப் இட். அவரை எழுப்புது. மாஸ்டர் அண்ட் ஆஃபர்ஸ் எ கப் ஆஃப் டீ. அப்புறம் என்ன செய்யுது? முதல்ல அவரை எழுப்புது, அப்புறம் அவருக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொடுக்குது. இட் ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணுது. தென் இட் அயர்ன் ஹிஸ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பேக்ஸ் லஞ்ச் ஃபார் த மாஸ்டர். அப்புறம் என்ன செய்யுது? ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்குது, லஞ்ச் அவருக்கு பேக் பண்ணி கொடுக்குறது. த மாஸ்டர் ஹேஸ் பீன் சர்ச்சிங் ஃபார் த கார் கீ ஃபார் எ லாங் டைம். ரொம்ப நேரமாக கார் கீயை தேடிட்டு இருக்கார். ஃபைனலி ஹீ ஃபைண்ட்ஸ் இட் இன் த லஞ்ச் பாக்ஸ். த ரோபோட் ரிப்ளைஸ், ஐ கெப்ட் த கீ சேஃப்லி. நான் தான் என்ன செஞ்சேன். அடுத்து பாருங்கப்பா, அரேஞ்ச் த பிக்சர்ஸ் பை யூஸிங் நம்பர்ஸ். இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? இந்த ரோபோட் என்ன பண்ணுச்சு? ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துச்சா, டீ குடிச்சது. அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ணுச்சு? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணால் தான் இது செகண்ட் ஒன்று. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இட் அயன்ஸ். அதுக்கப்புறம் அயன் பண்ணுது, அவங்களோட ட்ரெஸ் அயன் பண்ணிச்சு. அப்புறம் பேக் பண்ணிச்சு, லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துச்சு மாஸ்டருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுது, அயன் பண்ணிச்சு தேர்ட் ஒன்று. அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? ஃபோர்த் ஒன் இது. வாட் டே இஸ் இட்? அது என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்கு. இன்றைக்கி அங்கே வேலை பார்த்துச்சு மண்டே. வேர் இஸ் த கீ? த கீ எங்கே இருந்துச்சு? த கீ இஸ் இன் த லஞ்ச் பாக்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், லெட்டஸ் ரைட் அதில் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் டே பார்ட்டிசிபேஷன். ஆனுவல் டேயில், அதாவது ஸ்கூல் ஆண்டு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இங்கே ஒரு ஃபோட்டோ ரீசன்ட், அதாவது ஃபோட்டோ உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் விட்டணும். சரிங்களா? நேம் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் நேமு கேப்ஸில் எழுதணும், கேப் லெட்டரில் எழுதணும். இங்கே பாருங்கள், பேர் எழுதிட்டு ஒரு கட்டை விட்டு இனிஷியல் போடணும். சரிங்களா? அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் ரோல் நம்பர் எழுதிடுறீங்க. ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பாவோட பேர் எழுதுறீங்க, ஒரு கட்டை விட்டு இனிஷியல் போடணும். அதே மாதிரி தான் மதர்ஸ் நேமும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? 2 நம்பர் வரலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முன்னாடி 0 சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இங்கேயும் அப்படி தான். அடுத்து ஜெண்டர் ஃபீமேல். அடுத்து பாருங்கள், எந்த காம்படிஷனில் சேர்ந்துக்க போகிறீங்க? டிக் த காம்படிஷன் தேட் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் அப்படின்னு போட்டு சிங்கில் போட்டிருக்கோம். பாட்டு பாடுறதுல ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா இதில் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்கு எந்த டைம் கேட்டிருக்காங்க? ப்ராக்டிஸுக்கான டைம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மார்னிங் போட்டுக்கலாம், 8:30 to. இங்கே கட்டம் கொடுத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் நான்
வீட்டோட அட்ரஸ் மட்டும் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பேரோட வேணும்னா உங்களோட பேர் டாட்டர் ஆஃப் அப்படின்னு போட்டு உங்கள் அப்பாவோட பேர், அதுக்கப்புறம் உங்கள் தெருவோட பேர், அதுக்கப்புறம் உங்கள் ஊரோட பேர், இதுக்கான பின்கோடு இங்கே எழுதணும். அப்புறம் டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், சரிங்களா? அப்புறம் இந்த இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஐ hereby declared that I apply for participating in this function on my own interest, சரிங்களா? அண்ட் வித் மை பேரண்ட்ஸ் கன்சென்ட், அப்பா அம்மாவோட அனுமதியோடு நான் என்ன செய்கிறேன், என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மில் எழுதியிருக்கு. சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், உங்களோட கையெழுத்து இங்கே போடணும். இதில் பேரண்ட்ஸோட சைன் பண்ணணும், சரிங்களா? என்ன இதில் டேட்டு, பிளேஸ். அடுத்து பாருங்கள், ஐ கேன் டூ பார்க்கலாமா? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விக்கிஸ் டேட் பாட் விக்கிஸோட அப்பா விக்கியோட அப்பா அவருக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? ட்ரிக்கி ரோபோட், சரிங்களா? விக்கி டிசைடட் டு செல் த ரோபோட் அட் த எண்ட், கடைசியில் அவன் என்ன செய்கிறான், ரோபோட்டை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். டிக் த ஃப்ளூரல்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், லேடி, லேடிஸ், கீஸ். ரைட் த ஃப்ளூரல் வேர்டு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அப்படி தான். கேட்ச், கேச்சஸ், பெரி, பெரிஸ். அடுத்து ரைமிங் வேர்டோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்கு. ஸ்ட்ராங், லாங், கால், டால், பேக், சாக். அடுத்து ஒரு சர்க்கிள் தான் ஆட் ஒன் கேட்டிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சிட்டி, பாய், புக், இது மூணுமே காமன் நவுனு, இதுதான் ப்ராப்பர் நவுன். அடுத்து பாருங்கள், இது மூணுமே என்னதுப்பா? ப்ராப்பர் நவுன். பாருங்கள், சிட்டி, பாய், புக், சென்னை, இந்த மூணு காமன் நவுனு, இது ஒன்று மட்டும்தான் சென்னை மட்டும் ப்ராப்பர் நவுன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் கரிகாலன், பாரி, குமரன், கிங்கு, இந்த மூணுமே இதில் மூணுமே பேர் இருக்கு இல்லையா, இது மூணுமே ப்ராப்பர் நவுனு, கிங்கு மட்டும் காமன் நவுன். பாய், கேர்ள், மேன், பூஜா, இவங்க இந்த மூணுமே காமன் நவுன், இது ப்ராப்பர் நவுன். மேங்கோ, பனானா, ஆப்பிள், இது மூணும் ப்ராப்பர் நவுன். ஃப்ரூட் அப்படின்றது காமன் நவுன். கவு, டைகர், லயன், இந்த மூணும் ப்ராப்பர் நவுனு. அனிமல் அப்படின்றது காமன் நவுன். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே. ஹாய் செல்லக்குட்டீஸ். இப்போ பாருங்கள், நம்ம ரோபோட் எக்ஸ்போ அப்படின்றதுல இருக்கக்கூடிய பாடத்தை பார்க்கலாம். பாருங்கள், அனிதா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ய ரோபோ எக்ஸ்போ, சரிங்களா? அனிதா என்ன செய்கிறான், அவளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவளோட ரோபோட் எக்ஸ்போக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே அவளுக்கு கிடைச்ச அனுபவங்களை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறான், சரிங்களா? அதுதான் இதில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹாய், யூ லுக் எக்ஸைட்டட், எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. அனிதாவை பார்த்துட்டு, இன்றைக்கி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஏதாவது ஸ்பெஷலாக, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அனிதா சொல்கிறா, எஸ், ஐ வென்ட் டு த ரோபோட் எக்ஸ்போ எஸ்டர்டே, நான் நேற்று பொருட்காட்சிக்கு, ரோபோட்டோட பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்தேன். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சீயிங் ஆல் த ரோபோட்ஸ், அங்கே இருந்த எல்லா ரோபோட்ஸையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் டெல் அஸ் மோர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கும் அதை பற்றி நிறைய சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அனிதா சொல்கிறான், எ ஹியூமனாய்டு வெல்கம்டு மீ இன் டு த ஹால், என்ன ஒரு ஹியூமனாய்டு வெல்கம் பண்ணிச்சு அந்த ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹியூமனாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதர்களை போல் இருக்கக்கூடிய, அது பாருங்கள், மனிதர்களுக்கு போல் இருக்கக்கூடிய, மனிதர்கள் அல்லாத மற்றவங்களது தான் என்ன சொல்லுவோம், ஹியூமனாய்டுன்னு சொல்லுவோம், சரியா? அங்கே ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் இருக்குது, சரிங்களா? அந்த ரோபோட்டு இவங்கள வெல்கம் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, வாட் இஸ் தேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு ஹியூமனாய்டு வெல்கம் பண்ணிச்சுன்னு சொன்னா இல்லையா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அனிதா சொல்கிறா, ஏ ரோபோட் தட் லுக்ஸ் லைக் ஏ ஹியூமன், ஒரு ரோபோட் மனுஷங்களை போல் இருக்கக்கூடிய ரோபோட். இட் ஈவன் நியூ மை நேம், அதுக்கு என்னோட பேர் கூட தெரிஞ்சிருந்தது. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்டு தட் ஐ ஷுட் தேர் ஃப்ரீஷன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்னோடய பேர்லாம் தெரிஞ்சிருந்தது, அதை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டா, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா, அண்ட் அதே நேரத்தில் பயந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவ். அடுத்து அனிதா சொல்கிறான், ஐ ஆம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட், எ ரோபோட் ஜஸ்ட் லுக்டு அட் மீ அண்ட் நேம்டு த திங்ஸ் ஐ ஹேட் வித் மீ. அந்த ரோபோட் என்ன செய்யுது, இவக்கிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் கூட அதோட பேர் சொல்லி கூப்பிடுது அப்படின்னு சொன்னான், சரிங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அமேசிங், இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ். அது ஒன்று ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா சொல்கிறா த நெக்ஸ்ட் ரோபோட் டான்ஸ்டு ஃபார் த சாங்ஸ் பிளேடு பை த விசிட்டர்ஸ். அதுக்கடுத்து ஒரு ரோபோட் இருந்தது. அந்த ரோபோட் என்ன செய்யுது, டான்ஸ் ஆடுது. அதாவது வர்ற விசிட்டர்ஸ் பார்க்க வந்திருப்பாங்களே, அவங்க ஏதாவது சாங் போட்டாங்கன்னா அந்த சாங்க்கு என்ன செய்யுது, அந்த ரோபோட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ஐ சடன்லி ஃபவுண்ட் எ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். திடீர்னு என்னோட ஷோல்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை உட்கார்றத பார்த்தேன். டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் எ ரோபோட். அப்போ என்னன்னா அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதுவும் ஒரு ரோபோட் தான். ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துச்சு இல்லையா, அது ஒரு பட்டர்ஃப்ளை ரோபோட். தேர் வேர் ரோபோட்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் டூ. அங்கே எறும்புகள், ஃபிஷ்ஷு, மீன்களோட ரோபோட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க ஆண்ட் ரோபோட் வாவ், என்னது ஆண்ட் ரோபோவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இங்கே பாருங்கள், ஆண்ட் ரோபோ படம் கொடுத்துருக்காங்களா, இது பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரியே இருக்கா, ஆனால் இது ஒரு ரோபோட். சரிங்களா. அனிதா ஐ சா எ ரோபோட் குக்கிங் டிஷ்ஷஸ் அண்ட் சர்விங் ஆல். ஐ சாவ்டு இட் சாவ்டு மீ அண்ட் ஆம்லேட். அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரு குக்கிங் ரோபோட்டை பார்த்தேன், சமையல் பண்ணுற ரோபோட். அது என்ன செய்யுது, நிறைய டிஷ்ஷஸ் குக் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தது, எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து இவளுக்கு வந்து ஒரு ஆம்லேட் சர்வ் பண்ணுது. சரிங்களா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க டோன்ட் வி ஆல் விஷ் ஃபார் அ குக் ரோபோட் அட் ஹோம். என்ன சொல்கிறாங்க, ரோபோட் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு சமையலுக்கு நல்லா நம்ம கேட்குறதெல்லாம் குக் பண்ணி கொடுக்கும்ல அப்படின்றாங்க. அனிதா சொல்கிறேன் ஆடிங் டு மை எக்ஸைட்மெண்ட் எ ரோபோட் collected a dropped an empty water bottles into the dustbin. Then it advised all of us to use dustbin. அதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இன்னொரு ரோபோட் என்ன செய்யுது, அங்கே இருக்கிற எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுச்சான். அது என்ன சொல்லுது, அதோடு மட்டும் இல்லாமல் அது வந்து இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுது. அதாவது என்னென்னா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பாட்டில்ஸ் எல்லாம் எம்டி பாட்டில்ஸை கீழே போடாதீங்க, எம்டி பாட்டில்ஸை டஸ்ட்பினில் போடுங்க, டஸ்ட்பினை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அட்வைஸும் பண்ணுது. அனிதா சொல்கிறான் தென் தேர் வாஸ் எ ரோபோட் தட் ஆஸ்க்டு மீ டு யூ வாண்ட் டு மேக் அ ரோபோட். அப்புறம் அங்கே ஒரு ரோபோட் இருந்தது. அந்த ரோபோட் என்கிட்ட என்ன கேட்டுச்சு அப்படின்னா, உனக்கு ரோபோட் செய்ய ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அவளுக்கு என்ன செய்யுது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஈகர்லி நாடட் மை ஹெட் அண்ட் ஷெட் எஸ். நான் என்ன செய்யணும் சொன்னேன், அது கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தில் நான் மண்டையாட்டினேன். எனக்கு ஆமாம் ஆசையாக இருக்குன்னு சொல்லி மண்டையாட்டிட்டு அப்புறம் எஸ் அப்படின்னு சொல்கிறான். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட். ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான். இட் ரிப்ளைடு டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. அப்புறம் தென் இட் செட் லெட் அஸ் மேக் எ ரோபோட் தட் கேன் ரன். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ரோபோட் செய்ய போகிறோம். அது வந்து என்ன செய்யும், போகும். தேர் ஆர் ஓடுற ரோபோட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் 3 மெயின் பார்ட்ஸ் இன் திஸ் ரோபோட். இதில் வந்து 3 முக்கியமான பார்ட்ஸ், 3 மெயின் பார்ட்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இஸ் த கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் அப்படின்னா கண்ட்ரோலர். இட் ஆக்ட்ஸ் அஸ் த பிரெயின். இந்த கண்ட்ரோலர் வந்து பிரெயின் மாதிரி நமக்கு வேலை செய்யும் அப்படின்ட்டு. செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் that will help me robo move. இந்த மெக்கானிக்கல், அதுக்கடுத்து ரெண்டாவது மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரோபோட்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தேர்ட் இஸ் த சென்சார் that will help the robot sense walls and other things on its way. இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ரோபோட் மூவ் ஆகும்போது அது நடுவில் பார்க்கக்கூடிய சுவரோ இல்லை ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்து அது மூவ் பண்ணி போகிறதுக்காக அந்த சென்சார். ஸோ தேட் இட் டஸ் நாட் கிராஷ் இன்டு தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால் போகிறப்ப எதுலேயும் மேலே இடிக்காமல் போகும் அப்படின்றது. ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் த ரோபோட் ரன். 3 பார்ட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது சேர்க்கும்போது ரோபோட்ஸை ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஐ புட் தீஸ் 3 பார்ட்ஸ் டுகெதர் வித் த ரோபோட் and made a robot myself. This expo has made me really interesting in robots. இந்த எக்ஸ்போ வந்து எனக்கு ரோபோட்ஸ் மேலே ஒரு நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஐ ஆம் பிளானிங் டு மேக் மோர் ரோபோட்ஸ்.
நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி நிறைய ரோபோட்ஸ் செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். வில் யூ ஆல் ஜாயின் மீ, நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க வி வுட் லவ் டு, எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரோபோட்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீ பாருங்கள் இந்த ரோபோட் இந்த இருக்கா டஸ்ட்பின்ல எல்லாத்தையும் எடுத்து போடுற ரோபோட்டு. அடுத்து பாருங்கள் கண்ட்ரோலர், இதுதான் அதை 3 பார்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இல்லை கண்ட்ரோலர். இது பாருங்கள் மெக்கானிக்கல் பார்ட், இது வந்து மெக்கானிக்கல் பார்ட்டு. அப்புறம் பாருங்கள் சென்சார். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். அனிதா ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட். அனிதா எந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் ரோபோட் எக்ஸ்போ. த ரோபோட் தட் சேட் ஆன் ஹர் ஷோல்டர் வாஸ், அவளோட தோள்பட்டையில் வந்து உட்கார்ந்த இன்னொரு ரோபோட் பட்டர்ஃப்ளை. சரிங்களா, அனிதாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாண்டட் எ குக் ரோபோட் இன் தேர் ஹவுசஸ். எந்த ரோபோட் வேணும்னாங்க, குக்கிங் ரோபோட். சரிங்களா, பிரெயின் ஆஃப் த ரோபோட் இஸ் த கண்ட்ரோலர் தான் ரோபோட்டோட பிரெயின். எ ரோபோட் அட்வைஸ்டு ஹர் டு யூஸ் டஸ்ட்பின். எதுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு, டஸ்ட்பினை யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வேர் டிட் அனிதா கோ, அனிதா எங்கே போனால் ரோபோட் எக்ஸ்போக்கு போனான். சரிங்களா, அனிதா வென் டு த ரோபோட் எக்ஸ்போ. ரோபோட். சரிங்களா, குக்கிங் ரோபோட் செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு குக்கிங் பிடிக்கும்னா அதையும் போட்டுக்கலாம். குக்கிங் ரோபோட் ஐ வில் மேக் யா குக்கிங் ரோபோட். எதுக்கு, ஐ வாண்ட் டு ஈட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ். ஓகேவா.